சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு, நீங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில், வேலை, குடும்ப வாழ்க்கை, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, நடக்காது? என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க? சனி பகவான் உங்க லைஃப்ல நினைச்சதை கொடுக்க போறார். என்ன விஷயங்கள்ல கவனம் இருக்குங்கிறதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. துல்லியமான முறையில கணிச்சு நான் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதாது, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க லைஃபும் பிரகாசமா இருக்கும், உங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நானே நம்முடைய மார்ச் மாதத்தில் 2025 எண்டில் நம்ம என்ன சொன்னோம்னா, சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் இப்பயும் பலபடியும் சனி பகவான் நம்முடைய மீன ராசிக்கு திரும்பி வரான்னு சொல்கிறோமே அப்படின்னு சில கேள்விகள் வைக்கலாம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள் தற்போது அதிகமான முறையில் நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மேக்சிமம் ஜாதக கணிதம் எடுக்கிறோம், பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய கோவில்களில் ரொம்ப அதிகமாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சில நம்முடைய ஜோதிட அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்க முறையை தான் தன்னுடைய வாழ்க்கை நடைபயணம், அதாவது வாழ்க்கையில் நடக்கிற விஷயமாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கும் நம்முடைய நேயர்களுக்காக இந்த சனி பெயர்ச்சி என்று நம்ம வீடியோ பதிவிடுறோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஏற்கனவே நம்மளுடைய திருக்கணித முறைப்படி மீனத்தில் தான் இருக்கார். ஸோ அதே மீன ராசிக்குள்ளே தான் சனி பகவான் எங்கே வராரு, இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராரு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுமையாக பார்ப்போம். தனுசு ராசி நேர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு தற்போது செல்லும் இந்த காலத்தில் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு மாற்றம் வரும்னா, நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, எந்த மாற்றம் வராதுங்க, ஏற்கனவே ஏமாற்றம் தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்படி தானே? அது எனக்கும் தெரியும். ஏன்னா உங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்கள்கிட்ட உள்ள எனர்ஜி, என்னென்ன எனர்ஜிலாம் இருக்கோ அந்த எனர்ஜி எல்லாம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஒளிமறைவு இல்லாத ஓப்பன் டிக்ளராக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த உங்களை உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டு உங்களையே பாடாப்படுத்தின நபர்கள் தான் அதிகம். சரி, இப்போ உங்கள் கூட இருக்காங்கல்ல, இதை எப்படி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னா, உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த உறவுகளில் யாரெல்லாம் உயர போய் உட்காந்துருக்காங்களோ, ஒரு நல்ல நிலைக்கு போயிருக்காங்களோ, அதற்கு முதல் ஏணியாக இருந்தது நீங்கள் தான். உண்மையாக பொய்யா? அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 5 வருட காலத்தில் உங்களுடைய அனுபவங்களை அப்படியே வெளிப்படையாக சொல்லி நீங்கள் இப்போ ஒரு லைஃப்பில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு இருக்கீங்க அப்படின்னா அது சரியாகிவிடும். உங்களுடைய சிந்தனைகள் சிறப்படையும். எது உங்களால் முடியலை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை முடிச்சு காட்டுவீங்க, முடிஞ்சிச்சின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. ஓகேவா? அதே போல் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களை யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. 2வது குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. முதல் குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தைக்காண்டி காத்திருக்கோம், ரொம்ப வருஷமாக இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் காதல்னால
சின்ன பின்னமான தனுசு ராசி என்பர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் இனிமேல் தான் வருது. இப்போ ரீசெண்டாக இந்த 2.5 வருஷத்தில் நான் காதலில் தோல்வி அடைஞ்சிட்டேன், வாழ்க்கை அதனால் தோற்ற மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தனுசு ராசி நேர்கள் நீங்கள் நினைக்கிங்கன்னா தயவுசெய்து வருத்தப்பட வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்கிறாம போன அந்த நபர்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா உங்கள் மனசை போட்டு உருட்டி பெரட்டி உங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அப்போ இந்த நிலை எதற்கு? ஏன் நீங்கள் கஷ்டப்படணும்? உங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம். உங்கள் லைஃப் எப்பொழுதுமே இனிமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே போல் இந்த காலகட்டங்களில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு, காதலில் வெற்றி உண்டு, உங்கள் அப்பா உங்கள் கூட அன்பாக பேசக்கூடிய பாக்கியம் உண்டு, அப்பா வழி சொத்து கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு, அந்த சொத்தை விற்காமல் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. ஓகேவா? ஸோ உங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்கள் அம்மாவை உங்களுடைய உலகமாகவே நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க உங்களை கண்டுக்கிறதே கிடையாது. அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே இது மாறக்கூடிய ஒரு பொற்காலம். உங்களுடைய உறவுகள் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? யாரெல்லாம் தனுசு ராசியில் கல்யாணம் முடித்த பிறகு ஏன்டா கல்யாணம் முடிச்சு, எதுக்குடா கல்யாணம் முடிச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வருத்தம் விலக போகிறது. புரியுதா? உங்களுடைய வருத்தம் உறுதியாக விலகும். உங்களுடைய மன மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நிம்மதியாக தூக்கமே இல்லைங்க, நிம்மதியாக தூக்கமே இல்லை. கன்னிராசிக்கு சொன்ன மாதிரி தான், நான் தூங்கும்போது கூட பிரச்சனையோடு தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். என் கண்ணுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை ஓடுது, சிந்தனை ஓடுது. என்னால் கண்ணை மூணுனா பயமாக இருக்குது, ஆனால் தூக்கம் உடம்பு கெடுக்குது, தூக்கம் இல்லாமல் உடம்பு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, என்னவானே தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்னுமேல் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன்னா தொல்லைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க. சரியா? அப்போ நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். அவங்கள நினைக்கிறத நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நிம்மதியான தூக்கம் உறுதியாக உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்வதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டாக போகுது. இந்த வெளிநாடு பயணங்கிறது நீங்கள் ஆன்மீக ரீதியாக போகலாம், உங்கள் சந்தோஷத்துக்காண்டி போகலாம், உங்களுடைய வேலை நிமித்தமாக போகலாம், எல்லா விஷயத்துக்கும் போகலாம். ஆனால் போன இடத்துல மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃபு உங்களுக்கு மாறப்போகுது. நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக வரப்போறீங்க. ஓகேவா? பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற படிப்பில் நீங்கள் முதன்மையானவன், முதல் மதிப்பெண் பெறக்கூடிய நபர்கள் என்று பேர் வாங்கக்கூடிய பாக்கியம் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் கிரகம் நிலைகள் கொடுக்குது. தனுசு ராசி ஜெயிக்கலன்னா வேறு யார் செய்வா சொல்லுங்க? நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. அந்தளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும். கடந்ததெல்லாம் நான் சொன்ன மாதிரி நடந்தது என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த நல்ல விஷயமும் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். ஓகே? அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல இந்த சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசிக்குள்ள போன பிறகு நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, புதுசாக கடன் வாங்காதீங்க. வேலையில் இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கோங்க. இந்த இடத்துல தான் இருப்பேன், நான் இங்கே தான் வேலை வைப்பேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா தாய் மாமா உறவுகள் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான், விட்டு கொடுத்து போங்க. அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. சொந்தமாக ஒருத்தவங்க தொழில் பண்ண சொல்லி உங்களை வற்புறுத்துறாங்க, உங்களுக்கு ஆசை காட்டுறாங்கன்னா அந்த தொழிலில் உள்ள ப்ளஸ் மைனஸ் தெரியாமல் தயவு செய்து தலையிடாதீங்க. இந்த அவனை நம்பி செஞ்சேன், இந்த இவனை நம்பி செஞ்சேன், ஏற்று வீட்டுக்காரனம்னே அப்படிங்கிற மாதிரி எவனையும் நம்பாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் மேலே தன்னம்பிக்கை வைங்க. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய இறை வழிபாடு உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை சனி பகவான் மூலமாக உங்களுக்கு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறு ஏற்படுது. ஓகே? ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க, வடபழனி முருகனை வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க ரெண்டுமே ரொம்ப லாங்கில் இருக்குங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னா
உங்கள் ஊரில் உள்ள முருகனை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் மாதத்துக்கு ஒரு முறை மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கே. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள செல்லும் இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன் பார்த்துருக்கீங்க. சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை ஏற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். குறைந்தது உங்களுக்கு இது 20-30% நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்குது. ஏன் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டோம். இது 5வது வகுப்பு. ஓகேவா, 5வது கிளாஸ் இப்போ எடுக்கிறோம். ஏற்கனவே 4 கிளாஸ் முடிஞ்சிச்சு ஆன்லைன் மூலமாக. ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள், அதாவது நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான விதிமுறைகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்களில் அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்க நான் ரெடி. கலந்து கொள்ள நீங்கள் ரெடியா அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும்னாலும் சரி, கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன விஷயங்களை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடன் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.